அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு சூறாக்களுடைய மனனத்துடைய பாடத்துல சூரத்துல் லஹப் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். சரிங்களா? தெரிஞ்ச சூறாக்கள் தான். இதனுடைய பின்னணிகளையும் நம்ம நிறைய பார்த்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் சுருக்கமா இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சூரத்துல் லஹப் மக்கியா. சூரத்துல் லஹப் மக்கியா. சூரத்துல் லஹப், லஹப்னா என்னது? நெருப்பு ஜுவாலைன்னு அர்த்தம். சரிங்களா? லஹப் என்றால் நெருப்பு ஜுவாலை. மக்கியா என்றால் ஹிஜ்ரத்திற்கு முன்னால் இறக்கப்பட்ட சூறாவுக்கு பெயர் மக்கியா. ஓகே, சரி, சூரா வாசிக்கிறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். تبت يدا أبي لهب وتب. تبت يدا أبي لهب وتب. ما أغنى عنه ماله وما كسب. ما أغنى عنه ماله وما كسب. وما كسب. سيصلى نارا ذات لهب وامرأته. سيصلى نارا ذات لهب وامرأته. حمالة الحطب. حطب. حمالة الحطب. في جيدها حبل من مسد. في جيدها حبل من مسد. சரி, இதில் சட்டங்கள் பார்த்தோம்னா நமக்கு தெரிந்த சட்டங்கள் தான். ஃபர்ஸ்ட் தப்பத் எதா அபி, இந்த இடத்துல 3 அலிஃப் நீட்டணும். என்ன வந்துச்சுன்னா, ஆமாம், மத்தே சொகீராவுடைய சட்டம். சரிங்களா? மத்தே சொகீரா, சிறிய நீட்டலுடைய சட்டம் இருக்கு. அதாவது நம்ம மத்துடைய எழுத்துக்கள் 3 படிச்சோமா, அலீஃப் வாவ் யா. அப்போ அதில் அந்த மத்துடைய ஒரு வார்த்தையுடைய முடிவுலையும் அடுத்த வார்த்தையுடைய ஆரம்பத்திலையும் மத்துடைய எழுத்துக்கள் சந்திக்கும் பொழுது மத்தே சொகீரா உருவாகும். சரிங்களா? எழுத்த கவனிங்க. தப்பத் எதாவில் இருக்கக்கூடிய அலீஃப் வார்த்தையுடைய முடிவு, அபி என்கின்ற வார்த்தையுடைய ஆரம்பம் மத்துடைய எழுத்து. ஸோ அலிஃபும் அலிஃபும் பக்கத்தில் வந்ததுனால என்ன ஆகுது? அந்த இடத்துல மத்தே சொகீரா உருவாகுது. 3 அலிஃப் நம்ம என்ன செய்யணும்? நீட்டி ஓதணும். அதே போல அபிங்கிற அந்த வார்த்தையில யா மத்தா இருக்குது. ஒரு ஹரக்கத், ஒரு அலிஃப் நீட்டி ஓதுனா போதுமானது. அதுக்கு பின்னாடி லஹபியும் வதப், இது லஹபியும், அங்கேயும் நம்ம என்ன செய்யணும்? குன்னா செய்யணும். பில் குன்னா பிலா குன்னா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஆமாம், குன்னா இதுகாம் பில் குன்னா, இதுகாம் பிலா குன்னான்ட்டு 2 வகை இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த நூரானி கைதாவில் படிப்போம். ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்கிறேன். முதல்ல இதுகாம் என்றால் இணைத்து ஓதுவது. இதுகாம் என்றால் என்ன? இணைத்து ஓதுவது. அதில் 2 வகையாக நமக்கு பிரித்து கொடுக்குறாங்க அறிஞர்கள். ஒன்று இதுகாம் பில் குன்னா. முதல்ல இதுகாமுடைய எழுத்துக்கள் எத்தனை படிச்சிருக்கோம்? யுமினூன், அதாவது யர்மலூன் இருக்கக்கூடிய 6 எழுத்துக்கள். யர்மலூன், யா ரா மீம் லாம் வாவ் நூன் அப்படிங்கிற அந்த வேர்டில் இருக்கக்கூடிய 6 எழுத்துக்கள் இதுகாமுடைய எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்கள் எங்கே வருதோ அதை நம்ம என்ன செய்யணுமா? இணைச்சு ஓதணும். அந்த 6 எழுத்துக்களுக்கு சட்டம் அதே தான். எப்பயும் போல நூனை சாக்கினுக்கும் தன்வீனுக்கும் பின்னாடி இந்த இதுகாமுடைய எழுத்துக்கள் வந்தால் இணைத்து ஓத வேண்டும். இந்த இதுகாம 2ஆக நமக்கு பிரித்து கொடுக்குறாங்க. இதுகாம் பில்குன்னா, இதுகாம் பிலாகுன்னா. அப்போ அந்த 6 எழுத்து 2ஆக பிரியுது. எப்படி பிரியுதுன்னா, இதுகாம் பில்குன்னாவுக்கு 4 எழுத்து, இதுகாம் பிலாகுன்னாவுக்கு 2 எழுத்து. 4 எழுத்து யு மீன் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கிறலாம். யா வாவ் மீம் நூன், இதில் லாம் ரா. சரிங்களா? அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல வந்தது என்னன்னா பில்குன்னாவா பிலாகுன்னாவா? பில்குன்னா வந்திருக்கு. அப்போ என்னன்னா இணைத்து ஓத வேண்டும். எப்படி இணைச்சு குன்னா செஞ்சு ஓதணும்? லஹபியூ வதப் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஓகே. அப்போ
தப்பு அப்படிங்கிறதுல வந்து கடைசி எழுத்து கல்கலா குபுரா. பெரிய கல்கலா செய்வது, அசைத்து ஓதுவதில் இன்னும் கொஞ்சம் நல்லா அசைச்சு ஓதணும். அதில் போல் ஷத்து பற்று வந்ததுனால ஒத்தப்பு அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஓகே ஹை. அதுக்கப்புறம் அங்கேயும் மத்திய சொகீரா வந்திருக்கு, 3 அலிஃப் நீட்டணும். அன்ஹு அப்படிங்கிறதுல இல்ஹாரா இஹ்ஃபாவா சட்டம்? அன்ஹூல இல்ஹாரா இஹ்ஃபாவா? இல்ஹார் நம்ம படிச்சோமா போன கடைசி பாடமே அதுதான். இல்ஹாருடைய எழுத்துக்கள் எத்தனை படிச்சோம்? என்னென்ன எழுத்து? ஹம்சா, ஹம்சா, ஹா, கைன், ஹா அப்படின்னு சொல்லிட்டு 6 எழுத்துக்களை நம்ம இல்ஹாருடைய எழுத்துக்கள்னு படித்தோம். தயவு செஞ்சு வீட்டில் ஒரு காட்டை மீண்டும் மீண்டும் அதைத்தான் சொல்கிறது. இன்னைக்கு உருது படிச்சுட்டு வந்தீங்களா? வீட்டில் படிச்சிங்களா? எந்த டெஸ்ட்டு நம்ம சொல்கிறோமோ, நம்ம கிளாஸில் என்ன சொல்கிறோமோ, தயவு செஞ்சு இந்த முஅல்லமா கிளாஸை மட்டும் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இதில் டெஸ்ட்டு உண்டு, இதில் படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயம். அதனால் இன்ஷா அல்லாஹ் வீட்டில் ஒரு காட்டை ரிவிஷன் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரி, அப்போ அன்ஹுங்கிறதுல இருக்கிறதுல இல்ஹாருடைய சட்டம், வெளிப்படுத்தி ஓதக்கூடிய சட்டம் இருக்குது. மாலு ஹூ அப்படிங்கிறதுல உல்டா பேஷ், ஒரு ஹர்கத் நம்ம வாவ் மத்தாவை எப்படி நீட்டுறோமோ அது போல் இதை நீட்டணும். வமா கேசாபு, இங்கேயும் கல்கலத்துல் குபுரா. ஒவ்வொரு வேர்டுக்குமே சட்டம் உண்டுமா. அந்த வேர்டில் நம்ம இப்போ தர்ஜுமாவை எப்படி வேர்ட் பை வேர்டு நம்ம படித்தா நம்ம எப்படி பொருள் எழுதுவோமோ, அதே போல் ஒரு ஆயத்துக்குள்ள தஜ்வீதுடைய சட்டம் என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். எங்கே வெளிப்படுத்தி ஓதணும், எங்கே குன்னா செஞ்சு ஓதணும், எங்கே மறைச்சு ஓதணும், எங்கே நீட்டி ஓதணும், எங்கே அசைச்சு ஓதணும், வேர்ட் பை வேர்டு சட்டம் உண்டு தஜ்வீதுக்கு. அதை நம்ம முழுக்க நம்ம என்ன செஞ்சுக்கணும், இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அதுக்கடுத்து சயஸ்லா நாரங் ذات லஹப், இதில் என்ன சட்டம் இருக்கு? நாரங்ல நம்ம என்ன செய்யணும்? குன்னா செஞ்சு ஓதணும். அவ்வளோதான். லஹபுங்கிறதுல கலக்கலத்தில் குபுரா. இதை நம்ம சேர்த்து ஓதலாம், நிப்பாட்டி ஓதலாம். லஹபியூன்னு சேர்த்து ஓதலாம், இல்லைனா நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம், நிப்பாட்டியும் ஓதலாம். சேர்த்து ஓதுனா அந்த இடத்துல பில்குனாவுடைய சட்டம் வந்துடும். சேர்க்காம ஓதுனோம்னா நம்ம இப்பொழுது போல நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம், ஓதிக்கிறலாம். அதே போல ஹம் வம் ரு, நிப்பாட்டுனா இஹு நிப்பாட்டலாம், இல்லை சேர்த்து கூட ஒன்று ஓதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒம் ரவுல வல்லினம், ரா என்பது வல்லினம். ஃபத்ஹ பெற்ற ராவும் கொம்மா பெற்ற ராவும் நம்ம வல்லினமாக ஓதணும். அதே போல் ஹம்மாலத்தல் ஹத்வாபு, மீமல ஷத்து இருக்கு, ஷத்து செய்யப்பட்ட மீம ஆமாம் அழுத்தி ஓதணும். ஹத்வாபுல கல்கலாத்தில் குபுரா. ஃபீ ஜீதிஹா, இதெல்லாம் யாமத்தாவுடைய சட்டம். அதுக்கப்புறம் ஹபுலும்ல பாவுக்கு கல்கலா பண்ணணும். கவனிக்கிறீங்களா? சரி, அடுத்து ஹபுலும்ல நம்ம என்ன செய்யணும், இதுகாம் செஞ்சு ஓதணும். இதுகாம் பில்குன்னா. அதுக்கப்புறம் மிம் மசதலையும் சேம் அதே சட்டம் தான். அப்போ இந்த இடத்துலலாம் சட்டங்கள் பேணி கரெக்டான முறையில் நம்ம ஓதணும். சரி, ஓதி காட்டுங்க பார்க்கலாம். நீங்கள் என்ன செய்றீங்க தெரியுமா? நீங்கள் இப்படி பார்த்தோம்னா நமக்கு புரியாது. நம்ம எதில் கவனம் இருப்போம்னா, நம்ம அழகாக ராகமாக ஓதணுங்கிறதுல தான் கவனம் இருக்கணுமே தவிர சட்டம் பேணி ஓதணுங்கிறதுல கவனம் இருக்காது. அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு சூறாவும் நம்ம மனப்பாடம் பண்ணும்பொழுது, எல்லாருக்குமே தான் ஒவ்வொரு சூறாவும் புதுசாக மனப்பாடம் பண்ணும் பொழுதும் சரி, அந்த இடத்துல புதுசாக நம்ம சட்டத்தை படிக்கிறதுனால கீழே அண்டர்லைன் பண்ணிடணும். கண்டிப்பாக அண்டர்லைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு சூறாவை படிக்கக்கூடிய மெத்தடை நம்ம புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வாசித்து பாருங்கள். முதல்ல மஹ்ரஜ், வாசிப்பு கரெக்டாக இருக்க. ஒரு 3 ஆயத்து எடுக்கிறீங்களா, நீங்கள் வாசித்து பாருங்கள். ரெண்டாவது, அந்த வாசிக்கக்கூடிய அந்த நேரத்தில் எங்கெங்கே சட்டம் இருக்கோ அண்டர்லைன் பண்ணணும். புதுசாக நம்ம சூறாவை எடுத்து படிக்கும் பொழுது, பழைய சூறாவை நம்ம புதுசாக நம்ம என்ன செய்கிறோம், இப்போ தஜ்வீது முறையோடு படிக்கிறோம் அப்படின்னா அதில் நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் அண்டர்லைன் பண்ணணும். அப்போ அண்டர்லைன் பண்ணுறது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது தான் மனப்பாடம் பண்ணுறது. எடுத்த உடனே மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கவே கூடாது. மஹ்ரஜ் தஜ்வீதினுடைய சட்டத்திட்டம், அதுக்கு பின்னாடி தான் மனனம் அப்படிங்கிற மெத்தடில் தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம சூறாக்களை மனப்பாடம் பண்ணணும். சரி, ஓகே ஹைர். அப்போ இந்த சூறாவை நீங்கள் படிக்கும் போதே தெரிலன்னா அங்கங்கே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த சட்டமும் மிஸ் ஆகக்கூடாது. புரியுதுங்களா? ஓகே ஹைர். இப்போ வாசிங்க பார்க்கலாம். تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب
في جيدها حبل من مسد. மாஷா அல்லா மாஷா அல்லா. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இதே முறையில் நம்ம மனப்பாடத்திலையும் ஓதணும், அதே போல் தொழுகையிலையும் இப்படி தான் நம்ம ஓதணும். இதனுடைய பின்னணி என்ன சுருக்கமாக நம்ம பார்த்துருவோமே, ஈஸி தான். நம்ம அடிக்கடி கேள்விப்படுறது அபூ லஹப் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது இஸ்லாத்தின் எதிரியில் இவனும் ஒருத்தர். அதாவது எப்படி அபூ ஜஹல் இஸ்லாத்தை எதிரியாக இருந்தாங்களோ அதே எதிரியாக இருந்தானோ அதே போல் அபூ லஹபு. ஆனால் என்ன ரசூலுல்லாஹ்வுடைய அதுதான் கொஞ்சம் அது அல்லாஹுடைய நாட்டம், அது ஒன்றும் நம்ம இது பண்ண முடியாது. ஆனால் அவ்வளவு உறவுக்கார. இன்னும் என்ன தெரியுமா, இந்த அபூ லஹப் ரசூல்லா பிறந்த அன்னைக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டானா. திங்கக்கிழமை பிறந்தது சந்தோஷப்பட்டு ஒரு அடிமையை உரிமை விட்டானா. போய் எனக்கு வந்து என் அண்ணன் பிள்ளை, எனக்கு அண்ணனுக்கு பிள்ளை பிறந்திருக்கு, ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி தன்னோடு இருந்த அடிமையை உரிமை விட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்ட அபூ லஹப் அப்படியே இஸ்லாத்தை சொன்ன உடனே அவனுடைய பேச்சு, அவனுடைய நடவடிக்கை, அவனுடைய பார்வை ரசூலுல்லாஹ் எப்படா கொல்லணுங்கிற அந்த முயற்சியின் மூலமாகத்தான் அந்த அபூ லஹப் இருந்திருக்கான். அதனால தான் அல்லாஹு தஆலா தப்பத் நாசமாகட்டும், அவன் இரு கரங்களும் நாசமாகட்டும் என்ன செஞ்சான் அபூ லஹபையும் ஒத்தப் மீண்டும் அல்லாஹ் மறுபடியும் சொல்றான், ஒத்தப் மீண்டும் நாசமாகட்டும் அப்படிங்கிறத சொல்றான். அந்த செய்தியெல்லாம் நமக்கு தெரியும். ஆரம்ப காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் தாவா பணியை எடுத்து சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல அவனால தாங்க முடியலை. ஏன்னா இவ்வளவு நாளா ஒரு சிலைகளையும் நாங்கள் லாத்து உஸ்ஸான்ட்டு நம்ம எவ்வளவு பெரிய சிலைகளை வச்சு வணங்கிட்டு இருந்தோம், இப்போ என்னென்ன ஓர் இறை கொள்கையா? இன்னமும் நம்ம புரிஞ்சுக்கிறோன்னு ஒரு சில பேர் அந்த மைண்ட் செட்ல இருந்து மாற்றவே முடியாது. சிலை வணங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள மாற்றவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஈடுபாடு. இப்போ நம்ம எப்படி இஸ்லாத்துல உறுதியா இருக்கிறோமோ அதெல்லாம் நமக்குள்ளேயே அடிக்கடி சொல்றேங்கிறதுனால கோவப்படாதீங்க. நமக்குள்ளேயே சில தர்காவை போய் வழிபடக்கூடியவர்களை மாற்றவே முடியாது, அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படுறவர்களை தவிர. என்னதான் சொன்னாலும் அதுல இருக்கக்கூடிய ஈடுபாடு. ஏன்னா ஷைத்தான் சில விஷயத்தை அழகா காட்டுவான். அவங்க போய் ஒரு காரியம் நிறைவேறிச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், மனிதனுடைய சைக்காலஜி அதுதான். ஒன்று அந்த ஒரு விஷயத்துல நமக்கு சந்தோஷம் வந்துருச்சு, நம்ம காரியம் நிறைவேறிச்சுன்னா ஆஹா அப்ப இதுதாங்கிறத ஸ்ட்ராங்கா என்ன செஞ்சிடும் மனுஷன் பிடிச்சிருவான். அது வந்து ஷைத்தானுடைய வஸ்வாசாங்கிறது அந்த மனிதனுக்கு தெரியாம போயிடும். அதனால அப்படித்தான் அந்த அபூ லஹப் என்ன செஞ்ச கோவப்பட்டா, என்னடா இவ்வளவு காலமா சிலை வணங்கிட்டு இருக்கிறத ஓர் இறை கொள்கையா? அப்போ இறைவனை நம்ம பார்க்கவும் முடியாது, அவன்கிட்ட அவன் எப்படி என்னங்கிறது ஒண்ணுமே தெரியலையே. ஏன்னா சிலைகளை நம்ம முன்னாடி நின்று அவனுக்கு அந்த சிலைகளுக்கு பணிவிடை செய்யலாம், அதுக்கு வந்து படைகள் செய்யலாம், நேர்ச்சை செய்யலாம், அந்த சிலைகளை குளிப்பாட்டலாம், என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கிறலாம். இப்போ மறைவான இறைவனை நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே கோபம் தான் அது அபூ லஹப். சரி, அது கோபத்தோட விட்டானா செயல்களில் இறங்கிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சு பாருங்க. அடிக்கடி இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இஸ்லாமிய மார்க்கம் வந்து நமக்கு இலகுவான முறையில் கிடைக்கல. ரசூலுல்லாஹ்வுடைய பங்கு ஆக சிறந்த ஒரு பெரிய அர்ப்பணிப்புன்னு கூட சொல்லலாம். ஒரு தலைவர், இப்போ நாம ஒரு மதரசாவுக்கே நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம்னு நினைச்சுக்கோங்களேன், நமக்கு வரக்கூடிய ரொம்ப எதிர்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ உலகத்துக்கே ஒரு முன்மாதிரி ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஆரம்ப ஸ்டேஜ் ரொம்ப நாள் கடந்தா கூட பரவாயில்லை, ஆரம்ப ஸ்டேஜ்லயே அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு அடி விழுகுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ முதல் இதே எல்லாருக்கும் முன்னாடியும் முகத்துல மண்ணை வாரி இறைக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய மனம் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனம் எப்படி இருந்திருக்கும்? அதுவும் நாசமாக போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபூ லஹப் எல்லாருக்கும் முன்னாடியும் அப்படி செஞ்ச உடனே தான் அல்லாஹு தஆலாவே இன்னொன்னு புரிஞ்சுக்கிறணும், தஅவா பணிய இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹுடைய மார்க்க கல்வியை போதிக்கும் பொழுது எதிர்க்கக்கூடிய எதிர்ப்புகளை மனம் பொறுத்து கொண்டோமையானால் நம்மளுடைய பாதுகாப்பு கேடயமாக அல்லாஹ் இருப்பான். நமக்கான கண்ணியம் நமக்கு கிடைக்கும். மனிதர்களிடத்தில் இழிவோ மனிதர்களிடத்துல சஞ்சலமோ ஏற்பட்டாலும் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய கண்ணியம் ஒரு பொழுதும் குறையவே குறையாது. அதனால சத்தியத்தையும் ஹக்கையும் சொல்லும் பொழுது முடிந்தளவு நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் தைரியமாக மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ ரசூலுல்லாஹ் அதையும் பொருட்படுத்தி ஒண்ணுமே செய்யல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது பேசினாங்களா ஒன்றும் செய்யல. ஆனா அல்லாஹு தஆலா என்ன செஞ்ச, கியாமத் நாள் வரைக்கும் இந்த தப்பத் என்கின்ற வார்த்தையை ஒவ்வொரு முக்மீனுடைய வாயிலும் சொல்ல வைக்கக்கூடிய அளவுக்கு இழிவை ஏற்படுத்தி விட்டான் அந்த அபூ லஹபுக்கு. அதனால தான் இந்த சூறாவை சில பேர் பெரியவங்கலாம் சொல்லுவாங்க அதிகமாக ஓத, அப்படிலாம் கிடையாது. அப்படி வருத்த அப்படி இல்லை, அப்படிலாம் கிடையாது. மனைவி தான் ஒரு காரணம் உண்மைக்கு, அதுவும் அவங்களுடைய மனைவியும் காரணம். ஆமா, இது பண்றது இதுல நிறைய ஹிஸ்டரி இருக்கு. சரி, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அடிமையை உரிமை விட்டதுக்காக மறுமையில கபருல
திங்கட்கிழமை மட்டும் அந்த கபரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கையிலிருந்து அந்த அபுலஹபுடைய கையிலிருந்து நீர் சுரக்குமா, இந்த கட்டை விரல்ல இருந்து சொல்றாங்க, அறிஞர்கள் சொல்றாங்க. நீர் சுரக்கும் பொழுது அந்த கபருடைய வேதனை லேசாக்கப்படுவதாக ஒரு ரிவாயத் இருக்குது. அந்த ஒரு நாள் அந்த ஒரு சந்தோஷத்துக்காக ரசூல்லா பிறந்துட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷத்துக்கு சுதந்திரமா ஒரு அடிமையை உரிமை விட்டதுனால இவ்வளவு பெரிய எதிரிக்கு கூட அல்லாஹு தஆலா ஒரு கடுகளவு இரக்கம் காட்டுதான் கபருல. சுபஹானல்லாஹ், அல்லாஹுடைய இரக்கம் அவ்வளவு பெரியது. சரி, ஆனாலும் அவனுக்கு மன்னிப்பு உண்டா? இந்த துன்யாவுலையும் கிடையாது, ஆஹிராவுலையும் கிடையாது, சொர்க்கமும் கிடையாது, எதுவுமே அது அது அவ்வளவுதான். சரி, மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸபு, என்ன ஆச்சு? மா அகுனா, அவனுக்கு பலனளிக்கவில்லை, அன்ஹு அவனுக்கு, அவனிடத்தில், அல்லாஹ்விடத்தில், மாலுஹு அவனுடைய செல்வமும், ஒமா கஸபு அவன் எதை சம்பாத்தியம் செய்து சேமித்து வைத்தானோ அதுவும் அவனுக்கு பலனளிக்காது. என்ன தெரியுமா? 2 செல்வமா 2 சொத்தா நமக்கு வரும். நாம சம்பாத்தியம் பண்ணது, நமக்கு சம்பாத்தியம் பண்ணி வச்சது. கசபு என்பது நம்ம பெற்றோர்கள் நமக்கு சம்பாத்தியம் பண்ணி வச்சது. மாலுகு என்பது நாம சம்பாத்தியம் பண்ணது. ரெண்டுமே அபுலஹபுக்கு பலனளிக்கல. அல்லாஹ் அக்பர். ரெண்டுமே என்ன செய்யல? மாகனா அபுலஹபுக்கு பலனளிக்கல. சயஸ்லா நாரன் ராத்த லஹபு, சயஸ்லா சூழ்ந்து கொள்கிறது, நாரன் நெருப்பு அவனை சூழ்ந்து கொள்ளும், ராத்த லஹபு நெருப்பு ஜுவாலையோடு இருக்கக்கூடிய நரகம் அவனை சூழ்ந்து கொள்ளும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் அக்பர். அல்லாஹுடைய சாபம் மட்டுமல்ல, அவன் ஒரு நரகவாசி. நரகம் மட்டுமல்ல, நரகத்தில் சூழ்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவன் நெருப்புக்கு நடுவில் என்ன செய்வான்? அந்த நெருப்பு ஜுவாலைக்கு நடுவில் அவன் வேதனை செய்யப்படுவான். அவன் மட்டுமா? வம்ரஅத்து அவனுடைய மனைவி. இம்ரத் என்றால் மனைவி. இந்த இம்ரா நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். மனைவிக்கு ஜவுஜா என்கின்ற ஜவுஜத்துன் அப்படிங்கிற வார்த்தை குரான்ல இருக்கும். அதை நல்ல மனைவிக்கு அல்லாஹ் பயன்படுத்துவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி நம்ம ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நம்ம ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாமா, இவங்களுக்கு தான் ஜவுஜாங்கிற வார்த்தை பயன்படும். இந்த இம்ரா என்பது கெட்ட பெண்களுக்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. சுப்ஹானல்லாஹ். அதுல கூட அல்லாஹு தஆலா வேறுபாடை நமக்கு காட்டி கொடுத்திருக்கான். அவனுடைய மனைவி என்ன செஞ்சா தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் வழியில போகும் பொழுதெல்லாம் முள்ளையும் கல்லையும் தூக்கி வந்துட்டு போடுறது. என்ன செய்வாள்? அதுக்காண்டியே மெனக்கட்டு எப்படி ஒரு மனுஷங்கிறத பாருங்க. காட்டுல போய் விறகு சுமந்து தலையில வச்சு அதை கட்டி தலையில வச்சு, அதனால தான் அல்ல அந்த கயிறை கூட விடல. ஹபிளு என்கின்ற அந்த கயிறை கூட என்ன செய்யல, விட்டு வைக்கல. அந்த கயிறை கொண்டே அல்லாஹு தஆலா வேதனை கொடுக்குறான் மறுமையில. இது நரகத்துல ஈச்சனார் கயிறு. அப்போ அப்படி அல்லாஹுடைய தூதருக்கு கணவனும் மனைவியும் சேர்ந்து என்ன செய்யறாங்க? சூழ்ச்சி செய்யறாங்க. அப்போ ஹம்மாலத்தல் ஹத்தோப் என்றால் விறகை சுமக்கக்கூடிய அவளுடைய மனைவியும் நரகத்திற்கு உரியவள். தாத்த லஹப் நெருப்பு ஜுவாலையுடைய நரகத்திற்கு உரியவள். ஃபி ஜீதியா ஹப்லு மிம் மசது கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஃபி ஜீதிகா அவளுடைய கழுத்தில் ஈச்சனாரை கயிறு தொங்கிக் கொண்டிருக்கும் அப்படிங்கிறத அல்ல அடையாளம் மட்டும் சொல்றா. அந்த தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கயிறை கொண்டே நரகத்தில் அல்லாஹு தஆலா என்ன செய்வானா? வேதனை செய்வா. அதுலயும் அந்த கயிறு நெருப்பாலான கயிறுகளாக அவளுக்கு மாற்றப்படும் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் சொல்லி காட்டுகிறான். சுப்ஹானல்லாஹ். இதுதான் இதனுடைய பின்னணி. சரிங்களா? இது தெரிஞ்ச விஷயங்கள் தான், இருந்தாலும் ஒரு தெளிவுக்காக. சரி, ஸதகல்லாஹுல் அலீம்.